வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிற இடம், நாங்கள் கிட்டத்தட்ட நான் மட்டக்களப்பில் இருந்து படித்த காலத்திலிருந்து இருந்த சிவன் கோயிலை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். சிவன் கோயில் இன்னும் அந்த நிலைமையில் தான் இருக்குது. மென்மேலும் வளர்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கன பேர் உதவி செய்தும் மேலதிகமாக கொண்டு போகிறதுக்கும் ஏற்ற மாதிரி இவங்களை அலையலாம் இருக்குது. மேலதிகமாக இதுகளுக்கு மக்களை நாடி நிற்கிறாங்க. இவ்வளோ காலமாகவும் இந்த கட்டணம் அப்படி தான் கிடக்குது. பணப்பற்றாக்குறையினால தான் இவ்வளோ காலம் இந்த கட்டணம் அப்படி கிடக்குது. நிறைய இடங்களில் அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த சிவன் கோயிலுக்கு சரியான முறையில் நிதி உதவி வழங்க இல்லை. இது வழங்காத பட்சத்தில் அந்த கோவில் இப்படியே கிடக்குவதை தவிர மற்றபடி கன வேலையை பார்த்துருக்குறாங்க. அந்த வேலையை பார்த்ததுக்கு இணங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிதி உதவி வந்திருக்கு. அந்த நிதி உதவியினோடாகத்தான் இவ்வளோ செய்துருக்குறாங்க. இவ்வளோ நிதியுதவியும் வந்தும் நம்மளுக்கு காண என்ற பொருளாதார அடிப்படையில் விலையேற்ற தாழ்வுகள் இருக்குத்தானே. திருவிளையாடல் திருவிளையாடல் ஆடல் விளையாடல் திருவிளையாடல் கருணே சொந்தநாதா முதற் பொருளே சுந்தரேசா கலைகள் வளரும் மதுரை நகரில் சிவலீலை புரிந்தாயே ஆடல் விளையாடல் திருவிளை உரை சொன்ன பொழுதிலே தமிழ் சென்ற பெருமை தன்னை காண வைத்தாயே கவி சொல்லும் நக்கீரம் உரை சொன்ன பொழுதாக்கி புதிரையராக்கினே அடியவர் போற்றினே அருள் புரிந்தாயே உயிர்கள் அனைத்தும் உனது வடிவம் அணுவும் நீயே என உணர்த்திடும் ஆடல் விளையாடல் திருவிளையாடல் திருவிளையாடல்
கருணினை வாங்கியே உண்ண வைத்தார் குடிக்கையை நீட்டி திருவிளையாடல் அருளே சுந்தராரா உடற்பொருளே சுந்தரேசா கலைகள் வளரும் மதுரை நகரின் சிவலீலை புரிந்தாயே ஆடல் விளையாடல் விளையாடல் பழைய கோயில் பழைய கோயில் சிவன் கோயிலை பார்த்துக்கிட்டு சிவன் கோயிலானது மிகப்பெரிய ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்து கட்டப்படிக்க வேண்டிய காசுலாம் அளிக்கிறதுக்காக இந்து மக்களாகிய நீங்கள் சிறு சிறு நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க இந்த கோயிலை பாருங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கண்டா செய்யுங்க அந்த கோயிலுக்கு போனதுக்கு முன்பு இப்படிதான் கிடக்குது இந்த கோயிலை பார்த்துக்க நாங்கள் பல விஷயங்களை நல்ல உள்ளங்களுக்கு செய்யுங்க ஓம் நம சிவாய. இதெல்லாம் புராண காலத்திலேருந்து பழைய காலத்திலேருந்து இருக்கிற லிங்கங்களும் நாகதன் சிலைகளும் ம் இந்த பழைய கோயில் இருந்த இன்னும் ஒரு புதிதான ஒரு அதாவது எங்கள்ட அந்த பழைய காலத்தில் இருக்கின்ற நாங்கள் வணங்குவோம் தானே இப்போ கிட்டத்தட்ட சிலையை வச்சு வணங்குவோம் இல்லாட்டி கல்லை வச்சு வணங்குவோம் அப்படியான இது இல்லை இன்னும் ஒரு அதுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் பக்கத்தில் இன்னும் ஒரு சின்ன கோயில் இருக்குது அந்த கோயிலையும் பார்ப்போம் வாங்க.